அம்மா என்ன சத்தமா கொரட்ட முடியா? வீட்டுல வேலைக்காரி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காளோ போல. என்ன தூக்கம் என்னதான் 9 மணி வரைக்கும் கட்டையில உணரலாம தூங்கியாலோ. பாத்திரம் பூரா அந்தால கிடக்கு. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எந்திரி சின்ன பொண்ணு. அம்மா அம்மா சின்ன பொண்ணு எங்க ஏங்க காலையில இப்படி கத்துறிய? சின்ன பொண்ணு எந்திரி சின்ன பொண்ணு. எங்க அம்மா ஒத்தையா வேலை பார்த்துட்டு இருக்காவ. அந்த பாத்திரத்தையாவது கழுவி போட்டு வந்து தூங்கு. அதுக்கு மெதுவா எழுப்ப வேண்டியதானே? உங்க அம்மா கறிக்காண்டி என்னை அடிக்க வந்துருவிய போல. போமா தாயே, எங்க அம்மைக்கு உனக்கும் காலையிலேயே சண்டை வந்துற போது எனக்கு தாங்க முடியாது. அதுக்கடுத்து ஏன் மண்டையை போட்டு உருட்டுவியா ரெண்டு பேரும்? தொலைதேன் என்னதான் முறையில வெயில் அடிக்க தண்ணி தூக்கம் வருதோ தெரிய மாட்டேங்குது. எத்தே மகாராணி எந்திரிச்சிட்டீங்களாமா? தூக்கம் காணுமா? இன்னைக்கு இவ்வளவு போதும். இன்னைக்கு இவ்வளவு போதுமா? அப்ப நாளைக்கு இப்படித்தான் தூங்குவியோ? மனசையா பிறந்தா தினம் தூங்கி எந்திக்க தானே? இப்படி தின்னுட்டு தூங்கி எந்திக்கவா? எனக்கு கல்யாணம் ஆகி வார அவங்க ஆத்தா வீட்டுல இருந்திருக்க வேண்டியதானே? ஏன் நீங்க எத்தனை வருஷமா திங்காம தூங்காம தான் வாழ்தியலோ? என்ன எதிர்த்து பேச வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. நீ ஒரு உருப்படியா ஒரு வேலை செஞ்சனா தான் மாமியார நீ கேள்வி கேட்கலாம். என் மாமியாருக்கு நான் எவ்வளவு பயந்து கழிச்சேன் தெரியுமா? நீ எல்லாம் என்ன எனக்கு பயப்படுதா இல்லாட்ட குடும்பத்தை தான் நல்ல முறையில கழிக்கியா? நீ என்ன கேள்வி கேட்க? என் மகனுக்கு நல்ல நல்ல இடமா அமைஞ்சது. அந்த பொண்ணை கட்டுங்க இந்த பொண்ணை கட்டுங்கன்னு வரிசையில நிக்காத குறையா கேட்டாவோ. தங்கமா அதுல கட்டியிருக்கலாம். பெரிய முகர கட்டன்னு உன்னை எழுதிட்டு வந்துட்டான். உன் மூஞ்சியை பார்த்தாலே விளங்காது வீடு. அப்படியா 20ஆம் மகாராணி? நீங்க பெரிய கோட்டீஸ்வரியா? இந்த வீடை தவிர வேற ஒரு மண்ணு கிடையாது. இதே இஎம்ஐல லோன்ல ஓடிக்கிட்டு இருக்கு என் புருஷன் வாங்கி. உங்க வீட்டுக்காரரும் நீங்களும் என்னத்தை சேர்த்து வச்சு என்னத்தை கிழிச்சிய? இவர் உழைச்சு இவர் சம்பாரிச்சா அந்த வீடு வாசலே வாங்கியிருக்காரு. அதே இஎம்ஐல வாங்கியிருக்காரு. வேற ஒண்ணுமே செய்யல. நீங்க உங்க மவளை நல்லா அமைக்கி ஆட்டையை போட்டு நல்லா கட்டி கொடுத்துருக்கிய. என்னது இருக்கு இந்த வீட்டுல? பெரிய நீங்க பெரிய மகாலட்சுமி மாதிரி, நீங்க மகாராணி மாதிரி பேசிய. அப்போ என்ன இந்த வீட்டை இருக்காதங்க? உன் புருஷன் வாங்கின வீடு நான் இருக்க கூடாது, நீ வெளியில போய் சொல்லிட்டு அப்படித்தானே? அப்படின்னு நான் சொல்லல, அது அவ்வளோ விருப்பம். ஆமாம்மா, நான் அந்த வீட்டுல இருக்க கூடாதான். நான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி கிடையாது. உன் புருஷன் தானே வாங்கியிருக்கா. நீயும் உன் புருஷனுமே இங்க இருந்துக்கோங்க. நான் எங்கேயாவது கிணத்துல குளத்துல விழுந்து சாவியே. இவ்வளவு நேரம் கத்தி அழுதும் அந்த பையன் வாரானான்னு பாரு. இப்போ உனக்கு என்ன? நான் அந்த வீட்டுல இருக்க கூடாது, அதுக்கு தானே நீ இப்படி பேசியா? நான் ஒரு வயிற்று வாரி தின்னுட்டு இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படித்தானே? நான் போறேன் மருமோல, நான் போறேன். ஏமா ஏமா அழுதுட்டு இருக்கிறிய? சின்ன பொண்ணு எங்க அம்மிட்ட என்ன சொன்னேன்? ஆமா, என்ன சொன்ன? ஒன்னு சொன்னது வந்தது வராதமா? அவளை இழுத்து போட்டு செவிட்ட நல்லா அடி அடிக்காம கேட்டுக்கிட்டு இருக்கான் பாரு கேள்வி. நாமலாம் ஒண்ணுமே பேசல. அவளா பேசிட்டு அவளா அழுதுட்டு கிடக்காவோ. ஆமா, நானா தான் சண்டை எடுத்து நானா தான் அழுதுகிட்டு இருக்கேன். இல்ல ஒரு வார்த்தை தான் கேட்டேன். இந்த பாத்திரத்தை கழுவாம இருக்கியம்மான்னு தான் கேட்டோம்ல. அதுக்கு என்னைய வீட்டை விட்டு வெளியில போன்னு கேட்கல. சின்ன பொண்ணு நீ யாரு எங்க அம்மையை விட்டுட்டு வெளியில போன்னு சொல்லிருக்கு? உனக்கு இஷ்டம் இருந்தா வாழ, இல்லன்னா உங்க ஐயா வீட்டை பார்த்து போ. எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு அவ்வளவு சங்கடப்படுத்த வேலை வச்சுக்கிட்டா பாத்துக்கோ. உனக்கு ஏதாவது குறை வைக்கணும். என்ன குறை உனக்கு? இங்க எதுக்கு எங்க அம்மா அப்படி எல்லாம் பேசி ஏசிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாருங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு கிடக்காதே சொல்லிட்டேன். பாத்திரம் தைக்க சொன்னா உன்னை தேய்க்க போறோம்னே, அதோட முடிஞ்சது கதை. அதையும் தாண்டி உன்னைய கட்டிட்டு வந்துட்டான். எத்தனையோ பொண்ணு வந்தது, ஏதோ பொண்ணு வந்தது. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா மூஞ்சி பக்கம் பிடிக்கல அப்படி இப்படின்னு 1008 பேச்சு பேசாவோ. எனக்கும் கோவம் தானே செய்யும். நானும் திருப்பி பேசி விட்டேன். உடனே அந்த அன்னைக்கு நீர் கழிவு வடிச்சிட்டு உங்கள்கிட்ட நடிக்காவோ. எங்க அம்மா ஒண்ணு நடிச்சு ஏமாத்தணும்னு அவசியம் இல்ல. நீ தான் போய் பேசிட்டாள இத. ஏம்மா அவ கிடக்காமா, அவ என்னத்தையும் சொல்லிட்டு போறா. நீ அழாதுமா, நீ எதுக்குமா போட்டு அழுதுகிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் அவ ஒரு ஆளு, அவ பேசுறதுக்கு நீ இருந்து அழுதுகிட்டு இருக்கியா? இல்லப்பா, நீங்க நல்லா இருக்கணும் தானே நான் நினைப்பேன். நீங்க நல்லா இருக்கணும் தானே கோயில் கோயிலா போய் சாமி கும்பிடுதீங்க. அவனும் மருமகளும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவன் என்னைய வந்து ஒரு மனுஷியா கூட என்னைய மதிக்க மாட்டேக்கா. நான் நிறைஞ்ச இடத்துல இருந்து சொல்லுதம்ல, நீ அவளை நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவ தான் என்னை தினமும் காயப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ ஒத்தையில இருக்க மாட்டேன். என்னென்ன பேச்செல்லாம் பேச தெரியுமா? கடவுளே, போயிச்சத காலத்துல நான் என்னென்ன வார்த்தையெல்லாம் அவட்ட கேட்டுட்டு நிக்கணும் எனக்கு தாமல தெரியும். ஆமா, நான் அப்படி என்ன பேசிட்டேன் உங்ககிட்ட? ஒரு நாள் கூட நான் உங்ககிட்ட சண்டை போட்டதே கிடையாது. நீங்க தான் என் கண்ணுல காங்க விடாம வரத்தா வரிய. ஆமாம்மா, நான் பாவி, நான் தான் படுபாவி. உன்னை வாழ விடாம நான் தான் படுத்தியே, நான் தான் கொடூரக்காரி. நீ நல்லவா? குடும்பத்துல உள்ளவோ எல்லாரும் நல்லவோ. நாங்க தான்மா பாவம் பண்ணவோ, நாங்க தான் பாவம் பண்ணிட்டோம். இப்ப எதுக்கு என் குடும்பத்துல உள்ளவெல்லாம் பேசிய? நீங்க பேசாருந்தா என்னை மட்டும் பேசுங்க, மத்தபடி என் வீட்டாட்களை பத்தி எல்லாம் பேச வேலை வச்சுக்கிட்டாதே சொல்லிட்டேன். சரிம்மா, நீ சொல்ல மாதிரியே நான் செஞ்சுக்கிட்டேன். நான் எதுவுமே பேசல. நீ வாயம் போட்டின்னு நான் இருந்துக்கிட்டேம்மா, நான் பேசல. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா சந்தோஷம். நான் பேசாமலே இருந்துட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும். சின்ன பொண்ணு எல்லாம் ஒரு அளவுதான். எங்க அம்மா கண்ணீர் விட்டு அழுதுட்டு கிடக்கா. அவகிட்ட நீ எப்படி மல்லுக்கு நிக்க? நான் இருக்கும்போதே நீ இந்த பேச்சு பேசினா நான் இல்லாதப்ப நீ என்னெல்லாம் பண்ணுவ? ஏங்க அவளும் தானங்க என்னைய பேசாவோ, அவன் என்னைய பேசாவோ, என் குடும்பத்தாட்களை பேசாவோ, தேவையில்லாம ஏசிட்டு கிடக்காவோ. அதையெல்லாம் உங்களுக்கு கேட்க முடியல, சொல்ல முடியல. நான் ஒருத்தி தான் உங்களுக்கு கிடைச்சா, நான் இழிச்சவாயா? நான் ஆளாளுக்கு என்னை ஏசிட்டு கிடக்கிய.